பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். கூறியவர்களே, இந்த அக்டோபர் மாதம் நாங்கள் போயிருக்கும் பொழுது சுவிட்சர்லாந்தில் போய் ஜூரிக் அப்படிங்கிற ஒரு பிஷப்பை பார்த்து சந்தித்து பேசினேன். அங்கே வந்து ரெண்டுமே பேசுவாங்க, இட்டாலியனும் பேசுவாங்க, ஜெர்மனும் பேசுவாங்க. நான் இப்போ பேசணுன்னா அவர் ஜெர்மனில் பேசினார், நான் ஜெர்மனில் பதில் சொன்னேன். திரும்ப நான் இட்டாலியனில் பேசினார், இட்டாலியன் பதில் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், யூ ஆர் கிரேட், யூ ஸ்பீக் போத் லாங்குவேஜ், இந்த ரெண்டுமே பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுத்தார். எனக்கு அப்போ அந்த மொழி தெரியலன்னு சொன்னால் அங்கே போக முடியுமா? நான் அங்கே போய் நீ என்ன ஊருன்னு என்னை பார்த்தாங்களா, நான் என்ன ஜாதின்னு பார்த்தாங்களா? எதுவுமே கிடையாது. அதனால தான் தமிழ் லிட்ரேச்சர் அழகாக சொல்லுது பாருங்க, சான்றோனுக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு. இதுக்கு சிறந்த உதாரணம் many of us are here. என்னுடைய வாழ்க்கையில் சொல்கிற அன்புக்குரிய பிள்ளைகளே, when you are filled with Holy Spirit first, கடவுளுடைய ஆசீர், அடுத்து when you are filled with knowledge, you will be wanted, you will be wanted. அதெல்லாம் யார் செஞ்சுக்கணும்? யார் செய்யணும்? உனக்கு நான் செய்வேனா? எனக்கு நீ செய்வியா? நோ, ஆல் ஆஃப் அஸ். அவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுதான் ஆகணும்? வேலை செஞ்சுதான் ஆகணும். அதாவது இது எப்படி அப்படின்னா, நம்ம எல்லாருமே தாஜ்மஹாலை பார்த்து பிரமிச்சு போகிறோம், அழகை பார்த்து. அந்த தாஜ்மஹால் தாங்கிக்கிட்டு இருக்கிற கற்கள் எங்கே இருக்குது? அடியில் இருக்குது. இன்னைக்கு இந்த இளமை காலத்தில் நீங்கள் செலவழிக்கக்கூடிய, முயற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தான் உங்களை இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்தும். இந்த உலகத்தில் நீங்கள் தனிச்சு நிற்கணும்னு சொன்னால் யூ ஷுட் பி ஆல்சோ பீப்புள் ஆஃப் நாலேஜ், சவுண்ட் நாலேஜ். சும்மா சாதாரண நாலேஜ் கிடையாது, சவுண்ட் நாலேஜ். கற்க கசடு, எஸ், கற்க கசடு அற. அப்ராக்சிமேட் லேர்னிங் வில் நெவர் ஹெல்ப். இந்த ஏறக்குறையம்பாங்கல்ல, அப்படி இப்படிங்கிற கற்றல் வந்து நமக்கு என்ன செய்யாது, ஒரு நாளும் உதவி செய்யாது. ஸோ இந்த ஒரு நம்ம வாழ்க்கையில் நமக்கு வரணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வி ஷுட் ஹேவ் எ ட்ரீம். நல்ல ஒரு கனவு வேணும். இது வந்து வெளிப்பட்ட வாழ்க்கைக்கு. ஆன்மீக வாழ்க்கையில் ஜான் ஆஃப் தி கிராஸ் சொல்கிறாரு, கடவுளிடம் வேண்டும் பொழுது நீங்கள் நிறைய ஆசைகளோடு வேண்டுங்கன்னு சொல்கிறார். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், எத்தனை பேர் இந்த தியானத்தில், ஃபாதர் என் வாழ்க்கையில் ஒரு கடவுளுடைய ஆசீர் வேணும், ஒரு மாற்றம் வேண்டும், நல்ல ஒரு புதிய வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறீங்க? யாரெல்லாம் நினைக்கிறீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். டோன்ட் ஃபீல் ஷை, டோன்ட் ஃபீல் ஷை, டோன்ட் ஃபீல் ஷை. நல்லா கை தூக்குங்க பார்ப்போம். ஏன் ரொம்ப சோகப்பட்டு கை தூக்குறீங்க? தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இது யாரெல்லாம் சத்தியம் நடக்கும் ஃபாதர் நம்புறீங்க? இட் இஸ் பாசிபிள் ஃபாதர் நம்புறீங்க? யாரெல்லாம் நம்புறீங்க? இட் இஸ் பாசிபிள் ஃபாதர். எஸ், தேங்க்யூ, ஸோ கைண்ட் ஆஃப் யூ. ரொம்ப ஜென்டலாக ஆன்சர் பண்ணீங்க. இட் இஸ் பாசிபிள், இட் இஸ் பாசிபிள். இதை செயலாற்றக்கூடியவர் நீங்கள் கிடையாது. யார் அது? இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் எப்படியாப்பட்டவர் அப்படின்னா, ஊர்களில் ஓடக்கூடிய நதிகளை போலவர். ஆறு இருக்குது, காவிரி ஆறு இருக்குது. உனக்கு தாகம்னா நம்ம தான் போய் என்ன செய்யணும்? காவிரி ஆற்றுலேருந்து போய் தண்ணி கொண்டு வரணும். காவிரி ஆறு ஃபுல்லாக போனால் உனக்கு பசி தீங்கிருமா? தாகம் தீந்துருமா? நோ. கடவுள் தன்னுடைய அன்பையும் அருளையும் ஆசை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதை போய் பருகிக்கிட்டு வர்றது யாருடைய பொறுப்பு? நம்மளுடைய பொறுப்பு. அதனால் நீங்கள் இங்கே இருக்கும் பொழுது இந்த தியான நாட்களில் கடவுள்கிட்ட நிறைய கனவுகளோடு வேண்டுங்க, நிறைய ஆசைகளோடு வேண்டுங்க. உங்களுடைய பார்வையை விசாலப்படுத்துங்க. டோன்ட் லிமிட். எனக்கு ஆங்கிலம் வரல, மேக்ஸ் வரல, இல்லை எனக்கு இங்கிலீஷ் வரல, இல்லை எனக்கு படிப்பில் வீக்காக இருக்கிறேன், அதை பேஸ் பண்ணி டோன்ட் லிமிட் யுவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கை அதையும் கடந்தது, அதையும் கடந்தது. மெயினாக இந்த தியானத்தில் நம்ம வேண்ட போகிறது, இறைத்தன்மையில் இயேசுவை போல வாழ வேண்டும். உங்கள்கிட்ட கிறிஸ்டியன்ஸ்னால் என்ன அர்த்தம்னு சொல்லிடுறேன். அந்த சிறு கிறிஸ்துகளாக நம்ம வாழணும்னு சொன்னால் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுது.
ஸோ யாராச்சும் ஒருத்தவங்க மைக்கில் சத்தமாக வாசிங்க நான் சொல்கிற வசனத்தை. அண்ட் தென் வி கோ ஃபார் சம் ஸ்மால் ப்ரேயர், தென் வி வைண்ட் அப். நம்ம தியானத்திற்கு நம்ம எடுத்துக்கொண்ட வசனம் 2 பேதுரு 1:4. யாராச்சும் வாசிங்க பார்ப்போம். எல்லாரும் பைபிள் ஓப்பன் பண்ணுங்க. ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தலர், லெட்டர் டு லெட்டர் ஆஃப் பீட்டர், 2 Peter chapter 1 verses 4. தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகியோடி இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள். இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்பிற்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? ஓகே, நான் உங்களோடு சேர்ந்து சிந்திக்க போறது அடுத்த அமர்வில் இருந்து நான் வரும் பொழுது அந்த 4வது வசனம் மட்டும் கிடையாது, 3வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும். அப்போ 3 யாராச்சும் பின்னாடியிலேருந்து வாசிங்க பார்ப்போம். மைக்கில் வேணாம், அங்கே அந்த பின்னாடியிலேருந்து வாசிங்க யாராச்சும். 2 பேதுரு 1:3 யாராச்சும் வாசிங்க. தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளியுள்ளார். அப்போ நம்ம வந்தோன்னே இந்த வசனத்தை பார்ப்போம். அடுத்து 4வது வசனம் வாசிச்சிட்டோம். 5லேருந்து வாசிங்க. ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நற்பண்போடு அறிவோடு தன்னடக்கத்தோடு மன உறுதியோடு இறைப்பற்றோடு சகோதர நேயத்தோடு அன்பும் கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள். நல்லா கவனிங்க. இறைத்தன்மையில் பங்கு பெறுதல் அப்படின்னா ஏதோ நம்ம வந்துட்டோம், ஏதோ மெசேஜ் கேட்டோம் போனோம் கிடையாது. அது என்னங்கிறத அடுத்ததுல விவரிக்கிறார் பாருங்க. 5லேருந்து 7 வரைக்கும். உங்கள் நம்பிக்கையோடு நற்பண்போடு அறிவோடு தன்னடக்கத்தோடு மன உறுதியோடு இறைப்பற்றோடு சகோதர நேயத்தோடு அன்பும் கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். இதுதான் முழு ஆர்வமா? பிரைஸ் தி லார்ட். இதுதான் இன்னும் முழு ஆர்வமா? பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எப்படி நம்ம முயற்சி செய்யணுமா? முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யணும். ஆர்வமே இல்லை அப்புறம் எப்படி முழு ஆர்வம் வந்துட போகுது? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எஸ், ஸோ முழு ஆர்வத்தோடு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அடுத்து 8 யாராச்சும் வாசிங்க. இல்லம்மா, இங்கிட்ட யாராச்சும் வாசிங்க. நல்ல கவனிங்க. அவர் சொல்ற அந்த பண்புகள் உங்களுக்குள்ள நிறைஞ்சு விளங்கினுச்சுன்னு சொன்னா நீங்க 2 விஷயமா இருக்க முடியாது. எப்படி? சோம்பேறிகளாகவும் பயனற்றவர்களாகவும் இருக்க முடியாது. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை இந்த வார்த்தை. என்ன வார்த்தை? சோம்பேறி. ஏன் அப்படின்னா இந்த 5 தாளந்து ஓமை இருக்குல்ல, 5 தாளந்து ஓமை. முதல்ல 5 கொடுப்பாரு, அடுத்து 2 கொடுப்பாரு, அடுத்து என்ன செய்வார்? 1 கொடுப்பார். 5 கொடுத்தவர் என்ன செய்வார்? 5 திரும்ப கொடுப்பார். 3 கொடுத்தவர், 2 கொடுத்தவர், 1 கொடுத்தவர் என்ன செய்வார்? அப்ப ஆண்டவர் அவரை எப்படி திட்டுவார்? சோம்பேறியே, பயனற்ற ஊழியனே அப்படின்னு இருக்கும். சோம்பேறின்னு திட்டுவார்.
அதுக்கான அந்த கிரேக்க சொல்லினுடைய அர்த்தம் இருக்குது பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். என்னன்னா முயற்சி எடுக்க தயங்குகிறவனேன்னு இருக்கும். அப்போ சோம்பேறினா என்ன அர்த்தம்? முயற்சி எடுக்க தயங்குகிறவனே, உனக்கு ஐயோ கேடு. உன்னை எங்கே தூக்கி போடுவான்? நரகத்தை நரகத்தை தூக்கி போட்டுருவாங்க, லைட்லாம் இருக்காதும்பார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, முயற்சி எடுக்க தயங்குகிறவனே நீ ரொம்ப மோசமான ஆள் அப்படிங்கிறார். அப்போ நம்ம இந்த தியானத்தில் அடுத்து வந்திருக்கிறோம், பல்வேறு விஷயங்களை கேட்கிறோம். கடவுள் அவருடைய அருள் ஆசிரியை கொடுக்கிறாரு, இது போன்ற கருத்துக்களை கொடுக்கிறார், இறை வார்த்தை பகிர்வை கொடுக்கிறார். முயற்சி எடுக்க தயங்கணும்னு சொன்னால் நம்மளை ஆண்டவர் என்ன செய்வார்? என்ன செய்வார்? நன்று நன்று நம்பிக்கை நல்ல ஊழியன்னு சொல்லுவாரா? நம்மளையும் பார்த்து திட்டுவார். முயற்சி எடுக்க தயங்குகிறவனை நம்மளையும் பார்த்து சோம்பேறின்னு திட்டுவார். அப்போ எப்படி செய்கிற? நீங்கள் முழு முயற்சியோடு முயற்சி எடுங்கள். இப்பண்புகள் உங்களுள் நிறைந்து பெருகுமானால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்துள்ள நீங்கள் சோம்பேறிகளாகவும் பயனற்றவர்களாகவும் இருக்க முடியாது. சோம்பேறிக்கு இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க? கரெக்டாக சொல்கிறீங்க, அந்த முக பாவனை கரெக்டாக சொல்கிறீங்க. ஆங்கில வார்த்தை என்னது? லேசி. அடுத்த வார்த்தை பயனற்றவர்களாகவும். இங்கிலீஷ் என்னது? என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில்? யூஸ்லெஸ்ம்பாங்க. யூஸ்லெஸ். பயனில்லா பண்டம், உப்பில்லா பண்டம் எங்கேம்பாங்க? குப்பையிலேம்பாங்க. யூஸ்லெஸ். ஏன் இந்த இடத்த அடைச்சிக்கிட்டு தூக்கி ஓரத்தில் போடுப்பாம்பாங்க. ஸோ பி வெரி கேர்ஃபுல். ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, பவுல் சொல்கிற, பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவருடைய கிறிஸ்து இயேசுவை பற்றி அறிந்துள்ள நீங்கள் சோம்பேறிகளாகவும் பயனற்றாகவும் இருக்க முடியாது. யூ cannot be. நீங்கள் ஆண்டவர் அனுபவிச்சிங்கன்னு சொன்னால் you will never be a lazy, you will never be useless. அடுத்த வசனத்தை வாசிங்க. இப்போ நீங்கள் இந்த தியானத்துக்கு வந்துட்டு இவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம், திரும்ப போய் பழையபடி நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னால் நம்ம தாங்கள் செய்த பாவங்கள் துயோராக்கப்பட்டதை மறந்து போனவர்கள். ஸோ nobody can help us, even Jesus cannot help us. ஆண்டவர் நம்மளை உதவி செய்வதற்காகத்தான் அந்த தியானத்தின் வழியாக நம்மளை அழைத்திருக்கிறார். இந்த தியானத்திலையும் ஒரு மாறுபட்ட வாழ்க்கை வரலன்னு சொன்னா we become useless people. அடுத்து 10வது வசனத்தோடு முடிச்சுக்கோம். 10வது வசனம் வாசிங்க. ஆகவே சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள். இவ்வாறு செய்தால் நீங்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டீர்கள். ஸோ பேதுரு நம்மள்ட்ட இன்னைக்கு தெளிவாக சொல்கிறாரு, இந்த பண்புகள்லாம் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த இறைத்தன்மையில் பங்கு பெறுறீங்க. அதில் நிலைத்து நிற்க நம்ம என்ன செய்யணுமா? முழு முயற்சி செய்யணும். முழு முயற்சி செய்யணும். காலையில் 5:30 மணிக்கு 6 மணிக்கு ஏந்திரிக்கிறதுக்கும் தியானத்துக்கு வர்றதுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? நான் அங்கே சொல்ல, நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது மண்டே வீட்டுக்கு போயிடுவீங்க. டியூஸ்டேலேருந்து நீங்கள் 5:30க்கு காலையில் ஒரு 6 மணிக்கெல்லாம் ஏந்திரிச்சிடணும். அதுக்கும் இந்த தியானத்துக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்குது. மற்றவர்களை மன்னிப்பதற்கும் இந்த தியானம் தொடர்பு இருக்கா இல்லையா? இருக்குது. ஸோ நம்ம தியானத்தில் மட்டும் வந்துட்டு நல்லா ஆரோக்கியமாக இருந்துட்டு நம்ம ஆக்டிவாக இருந்துட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் திரும்ப நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஆரம்பிச்சோன்னு சொன்னால் there is no connection, there is no connection. ஆண்டவர் சொல்கிறாரு, பேதுரு சொல்கிறாரு, முழு முயற்சி செய்யுங்கள், முழு முயற்சி செய்யணும். ஆட்டோமேட்டிக்கலி then we become God's children. முட்டி போடுவோம், முட்டி போடுவோம். கண்களை மூடுவோம்.
கண்களை மூடுவோம். ஆண்டவர் இயேசு நம்மோடு காலையிலிருந்து இந்நேரம் வரை பல்வேறு கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். உங்களில் நிறைய பேர் சொன்ன வார்த்தைகளை உள்வாங்கி நிச்சயம் என் வாழ்க்கையில் நான் மாற்றம் பெற்றவர்களாக வீடு திரும்ப வேண்டும் என்று ஆசையோடு இதோ இந்த தியானத்தில் பங்கு பெறுகிறோம். பல்வேறு இயலாமைகள், மனத்தளர்வுகள், போராட்டங்கள், சவால்கள், பாவ சுமைகளோடு அள்ளல் பட்டு கிடந்தாலும் இதோ ஆண்டவர் இயேசு, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அன்பு தோழா, அன்பு தோழி, ஆண்டவர் இந்த தியானத்தை உனக்காக ஏற்பாடு செய்திருக்கிறார். இதோ இந்த தியானம் உனக்கு ஒரு மாறுபட்ட வாழ்வை கொடுக்க போகிறது. ஒரு நாளும் உன்னுடைய இயலாமைகளை கண்டு நீ பயந்து போய் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று முடித்துக் கொள்ளாதே. இந்த வாழ்க்கை அழகானது. நீ நம்பும் இந்த ஆண்டவர் இயேசு உன்னை ஒரு நாளும் கைவிடாத தெய்வம். இந்த ஆண்டவர் இயேசுதான் உன்னை இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். இதை நம்பு. புனித ஜான் ஆஃப் த கிராஸ் சொல்ற மாதிரி உன்னுடைய ஜெபங்களை விசாலப்படுத்து, ஜெப ஆசைகளை பெருசாக்கு, பெரிதாக ஆசைப்படு. ஆண்டவரே, என் வாழ்க்கை நான் இப்படியெல்லாம் இருக்கும்னு ஆசைப்படுறேன். ஆண்டவரே இயேசுவே, என் வாழ்க்கையில் நான் இப்படியெல்லாம் முன்னேற வேண்டும் என்று கனவோடு இருக்கிறேன். இனிமே நான் இது போன்ற தவறான வாழ்க்கையில பாதையில செல்ல மாட்டேன். இயேசுவே, இதோ நானும் உன்னை போல வாழ அழைக்கப்பட்டவன், அழைக்கப்பட்டவள் என்பதை இன்று வெளிப்படுத்தினரே, நன்றி இயேசுவே. என்னை ஆசீர்வதியும், என்னை தொடும், என்னை குணப்படுத்தும் என்று உங்களுக்கு இப்போ மனதில் வர்ற ஜெப ஆசைகளை, ஜெப கனவுகளை, உங்கள் வாழ்க்கை பற்றிய எதிர்கால திட்டங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நம்பிக்கையோடு ஜெபியுங்க. ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நம்புகிறவனுக்கு எல்லாம் கூட, நம்புகிறவனுக்கு தான் எல்லாம் கூட. Everything is possible for the one who believes. Everything is possible for the one who believes. நிச்சயம் நீ ஜெபிக்கிறது ஆண்டவர் கொடுக்கிறார், நிறைவேற்றுகிறார், ஆசீர்வதிக்கிறார் என்பதை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவர்கிட்ட எடுத்து சொல்லி ஜெபிச்சுக்கிட்டே இருங்க அமைதியாக. ஒரு விசை இறங்கும் ஏசையா, கருணை காட்டும் ஏசையா. ஒரு விசை இறங்கும் ஏசையா, கருணை காட்டும் ஏசையா. அருள்மழை ஊற்றியன் இருள்தனை மாற்றும் ஒரு விசை இறங்கும் ஏசையா. ஒரு விசை இறங்கும் ஏசையா, ஒரு விசை இறங்கும் ஏசையா. குறையுள்ள நிலையில் நான் பிறந்தே, தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தார். குறையுள்ள நிலையில்
நான் பிறந்தேன். தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தார். பலகீனமான பாத்திரம் நான், உன் பலம் தந்து என்னை தேற்றுமையா. உன் பலம் தந்து என்னை தேற்றுமையா. உன் பலம் தந்து என்னை தேற்றுமையா. ஒரு விசை இறங்கும் ஏசையா, கருணை காட்டும் ஏசையா. ஒரு விசை இறங்கும் ஏசையா, கருணை காட்டும் ஏசையா. அப்படி நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. நீங்க பேசுங்க ஆண்டவர்கிட்ட. நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன பேசணுமோ, எப்படி பேசணுமோ, என்ன சொல்லணுமோ அது சொல்லுங்க. நீங்களும் நானும் நம்பும் நம் கடவுள் பெருந்தன்மையான ஒரு கடவுள். A magnanimous God. நீங்க நினைக்கிறதை போல, நான் நினைக்கிறதை போல அவர் ஏதோ ஒரு குறுகிய மனப்பான்மை கொண்ட ஒரு கடவுள் கிடையாது. Is beyond our understanding. He believes in us. நம்மளை விட நம்மீது அதிகம் நம்பிக்கை அக்கறை கொண்ட ஒரு தெய்வம் நாம் நம்பும் நம் ஆண்டவர் இயேசு. So thank him. இந்த ஒரு வாய்ப்புக்காக நன்றி சொல்லுங்க. புது புது மனிதர்களை சந்திக்கிறோம், புதிய புதிய நண்பர்களை சந்திக்கிறோம், புதிய தந்தையர்களை சந்திக்கிறோம், புதிய இடத்தை சந்திக்கிறோம். ஏன் அப்படின்னா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை புதிதாக மாற்றப் போகிறார். நீ எப்படி திரும்பி எப்படி இந்த தியானத்துக்கு வந்தியோ அப்படியே உன்னை ஆண்டவர் திரும்ப அனுப்ப மாட்டார். You are going to be a new changed person. பவுல் சொல்றாரு, புதியதென இந்த படைப்புகளை புதியதாக்குகிற தெய்வம் நம் ஆண்டவர் மட்டும்தான் சொல்றார். உங்களை என்னையும் புதுமையாக்குகிற தெய்வம் நம் ஆண்டவர். அந்த ஆண்டவரோடு நீங்க இருக்க வந்திருக்கிறீங்க. அந்த ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். None of you will be unnoticed by him. கண்டுகொள்ளப்பட முடியாத மனிதர்களாக இங்க யாருமே ஆண்டவர்கிட்ட இருக்க மாட்டீங்க. அவர் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்து அழைத்திருக்கிறார். He knows you by name. உன்னுடைய பெயர், உன்னுடைய ஊர், உன்னுடைய வாழ்க்கை தரம், நீ வாழ்க்கையில எந்த நிலையில் இருக்கிறாய் என்பதை அறிந்திருக்கக்கூடிய ஒரு தெய்வம்தான் நாம் நம்பும் ஆண்டவர். தொடர்ந்து ஆண்டவர் இயேசு நம்மை ஆசீர்வதிப்பார், நம் வழிநடத்துவார். இந்த நன்றி நிறைந்த நினைத்தோடு ஆண்டவருக்கு தொடர்ந்து நாம் பன்னிசைத்து பின்பு பாடுவோம், ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை நிச்சயம் ஆசீர்வதிக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்.